வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருக்கீங்களா? ஓகே. இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் ஒரு சேரீயோட ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் என்னோட தான். இப்போ இந்த ப்ளவுஸ் என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள், கழுத்து நெக்கு எனக்கு 5.5 வச்சா சரியாக இருக்கும், சரிங்களா? ஆனால் இந்த கழுத்தோட மேலே பார்த்திங்கன்னா 6 தான் கொடுத்துருக்காங்க. 6 தான் வருது, சரியா? நமக்கு இறக்க வைப்போம் 8 இன்ச்சு இறக்க வச்சு 5.5 இன்ச்சு ஷோல்ட்ரு வச்சா நமக்கு சரியாக இருக்கும். ஆனால் நமக்கு இருக்கிறதே எவ்வளோ இருக்குது? 6 தான் இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு கழுத்தோட அளவு மேலே தூக்கிட்டு வந்துடுது, சரிங்களா? மேலே ஏறிடுது. அப்படி இருக்கும்போது இது நம்ம எப்படி போடணும்னா, கழுத்து அகலமாக இருக்குது, ஷோல்டருக்கு இது பத்தாது ஜாயின் பண்ண. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இது போட் நெக்கு கழுத்து மாதிரி தான் நம்ம தைக்கணும். 5.5 இன்ச்சா 6.5 இன்ச்சு வைக்கணும். 6.5 இன்ச்சு வைக்கணும். இங்கே கை பீஸுக்கு கழுத்து கைக்கு கட் பண்ணும்போது 6 கட் பண்ணால் 7 பாயிண்ட் வச்சு 1 இன்ச்சு அதிகமாக வச்சு கட் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ளவுஸை நம்ம உடம்புல ஃபிட்டிங்காக போட முடியும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதுதான் ப்ளவுஸுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா? இந்த டிசைனை பக்கத்துலேயே கொடுத்துட்டாங்க ப்ளவுஸு. இதை நம்ம ஒரு கைக்கு தான் வெட்ட முடியும், ஒரு கைக்கு வெட்ட முடியாது. நம்ம எந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு பக்கம் இந்த டிசைனை கொண்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கம் ப்ளெயினாக தான் கட் பண்ண போகிறோம். அப்படி கட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதை டிசைனாக போட முடியும், சரிங்களா? இதில் இன்னொரு மிஸ்டேக் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இது கை சைடு. இந்த டிசைன் கை சைடு கொடுத்துருக்காங்க. இது ஜாயிண்ட்டை போட்டு தான் நம்ம போடுற மாதிரி வரும். அந்த ஜாயிண்ட் தெரியாத அளவுக்கு தான் நம்ம போடணும். இந்த மாதிரி நீங்கள் எம்ப்ராய்டிங் போட்டு ப்ளவுஸ் சேரீயோடு வருது ஃபினிஷிங் பண்ணி, அது சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங், அதாவது தெரியாதவங்கக்கிட்ட கொடுத்து போடுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது எப்படி இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இது எவ்வளோ குழப்பம் பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா? அந்த ப்ளவுஸை ஃபினிஷிங்காக தைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு காரணம் இந்த கரை மெயின் ஒன்று. இது கை பீஸுக்கு அவங்க கொடுத்துருக்குற அளவை பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் பாடி அதிகமாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது பத்தாது. இந்த டிசைன் கண்டிப்பாக பத்தாது. தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் டெய்லர்களுக்கும் கொஞ்சம் அவங்க சிரமத்தையும் பாருங்கள், சரிங்களா? இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, நம்ம இந்த மாதிரி லைனிங் துணியெல்லாம் ப்ளவுஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக புதுசாக டைலரிங் வேலை கற்றுக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஜாக்கெட் துணியில் புடவை துணியில் வர அட்டாச்சிங் ரன்னிங் ப்ளவுஸை அதில் அளவெடுத்து கண்டிப்பாக வெட்டக்கூடாது. நமக்கு ஏதாவது பின்னாடி நம்ம சரி பண்ணணும்னு நினச்சா கூட சரி பண்ண முடியாது. கட்டிங் பண்ணிட்டு நமக்கு அளவு சில நேரம் அதில் மாற்றம் கொடுத்துரும். அதனால் லைனிங் துணியில் தான் நம்ம கட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சேரீ துணியை கட் பண்ணணும், சரிங்களா? யாரும் இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. இதை கட்டிங் போட்டு எப்படி தைக்கிறேங்கிற வீடியோ முடிஞ்சால் போடுறேன், இல்லைன்னா தைச்சிட்டு அந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், ஓகேங்களா? ஓகே உறவுகளே, இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றவங்க, இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போடுறவங்க தயவுசெய்து டெய்லரோட நிலைமையும் கொஞ்சம் பாருங்கள், எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்க.